வணக்க மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் போதை கணமே. இது உங்கள் நிலா அண்ட் பார்த்திவ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இணையத்தில் வைரலாகி கொண்டிருக்கும் இசை பேங்கரோட பாட்டு தான் நம்ம பார்க்க போறோம். ரதிமான்றது வந்து பாட்டு வரப்போகுதுன்னு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. என்னோட லைஃப்ல வந்து நான் வாங்கின அடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த அளவுக்கு என்ன பாட்டு இருக்க போது, நல்லா இருப்போட ஒரு 10 மடங்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அதை விட செம்ம பெஸ்டா நான் கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ப்ரமோல பார்க்கும்போது என்னடா குத்து டான்ஸ் மாதிரி இருக்கு, இது எப்படி இருக்கும், எப்படி வரப்போகுது அப்படின்ற எந்த ஐடியாவுமே இல்லாம தான் இருக்கேன். பாட்டை ஃபுல்லா கேட்டாதான் நமக்கு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். எடுத்து ரதிமா ரதிமா முட்டிக்கிச்சு நெஞ்சோரமா ரதிமா ரதிமா காதல் இப்படி சுடுமா ரதிமா விட்டுட்டு பொரிய இருமா ரதிமா ரதிமா என்னடி என்னோட கதிமா கை விட்டுட்டியா, கை விட்டா மாதிரி குடிக்கிறியா, தட்டிட்டியா என் சோகத்தை தன மதிக்கிறியா, பாத்துட்டியா நான் பாடுறதாவே பரசிக்கிறியா, கொண்டுட்டியே இதயம் நொறுங்க சிரிச்சியே ரதிமா ரதிமா செஞ்சது மொத்தம் சத்தியமா ரதிமா நல்லா பண்றாங்க. ஆக்கலாமா ரதிமா ரதிமா செஞ்சது மொத்தம் சத்தியமா ரதிமா ரதிமா என்னை இப்படி ஆக்கலாமா. எப்பவுமே விட்டு கொடுத்தா உனக்கு என்ன பிடிக்குமா, என்ன பண்ண என்ன விடுவா மனசுக்கு நெருக்கமா, நெஞ்சுருவி போன பொண்ணு அந்த பக்கம் திரும்பிச்சான், பொத்தி வச்ச சின்ன காதல் புழுதியில விழுந்துச்சான். தங்கமான பையன் என்ன தாண்டி உனக்கு உன்னை பங்கமாக பார்த்துப்பேன்னு தெரியாதா எனக்கு, எல்லாம் மீறி ஆசை வச்ச தேவதாண்டி எனக்கு, நீ போனாலும் சிரிக்கணும்னு எழுதிருக்கு. தங்கமான பையன் நான் என்ன தாண்டி உன்னை உனக்கு பங்கமாக பார்த்துப்பேன்னு தெரியாதா சின்னக்கு, செம்மையா டான்ஸ் ஆடுறா. தேவதாண்டி என்ன எனக்கு கொண்ட போதும் சிரிக்கணும்னு எழுதிருக்கு. அவங்க வழக்க பொண்ணு. இதான் ப்ரமோல வந்துச்சு. ரக்க போல என்னையும் எடுத்து பக்கத்துல வச்சுக்கிட்டா, ரத்த பந்தம் போல இருக்கமா கட்டிக்கிட்டா, தவிச்சு வந்த இவனுக்கு அன்னைக்கு முத்தமிட்டா, நாத்து கத்த விட்டா, இன்னைக்கு எதுவும் சொல்லாம எங்கையோ மறந்துட்டா, என் கனவை எழுதுறன்னு கிரிக்கலா மறந்துட்டா, ரசா போல என்ன லூசா சுத்த விட்டா, அடியே வெட்டு விட்டா. மறந்து போன கிளியாக இருடா வருவா, தொலைஞ்சு போன ஒளியாக அருளா வருவா, கடந்து போன சித்தால முட்டாளா ஐயையோ. வாவ். தங்கமான பையன் நான் என்ன தாண்டி உன்னை உனக்கு பங்கமாக பார்த்துப்பேன் தெரியாதா சின்னக்கு, எல்லாம் மீறி ஆசை வச்ச தேவதாண்டி என்ன எனக்கு கொண்ட போதும் சிரிக்கணும்னு எழுதிருக்கு.
தேஜோ பரத்வாஜ் இவர் தான் பயங்கரமா பண்ணி விட்டுறாரு பாட்டை. இந்த பாட்டுல ஃப்ரண்ட்ல ஒரு பிட் வருது, யாலி 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 ஜூ. ஒருவேளை அவரோட எக்ஸோட பேர் ஜூலியா இருக்குமோ? யாலி ஜூ எதையாவது சொல்லாது. இல்ல ஆக்சுவலா இது வந்து குவாலி அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஒரு மியூசிக் ஸ்டைல், ஒரு டிவோஷனல் மியூசிக் ஸ்டைல் இது. அந்த பேட்டர்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இது பாடியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஜூலி இல்லையா? ஜூலிலாம் இல்ல, அது ஒரு டிவோஷனல் சாங் பாடுற ஒரு பேட்டர்னோட ஸ்டைல் குவாலின்னு சொல்லி. கேட்கும் போது இது வந்து செம்மையா இருக்கு. இந்த ப்ரொமோலாம் பார்க்கும்போது என்னடா ஏதோ ஒன்று கிண்டி வச்சிருக்காரு, என்னத்தை கிண்டி வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி ஒரு மாதிரி ப்ரொமோ கேட்கும் போது என்னடா அது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இது பாட்டா கேட்கும் போது நல்லா இருக்கு. நல்லா இருப்போவா இருக்கட்டும், எல்லா பாட்டுலயுமே ஒரு முக்கியமான ஒரு வாவ் ஃபேக்டர் பாப்புல. அலாக்கா லோவா பாட்டுல கூட நமக்கு வந்து இடையில வந்து அந்த ஆல் டைம் அன்பா இருக்கும் அந்த ஒரு லைன் வந்த மாதிரி எல்லா பாட்டுலயுமே ஒரு வாவ் ஃபேக்டர் ஒன்று வச்சிருப்பாரு இடையில. ஸோ அந்த மாதிரி இதுல என்ன வாவ் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தோன்னா, தங்கமான பையன் அந்த லைன் வந்து எனக்கு அப்படியே ஒரு கேட்கும்போது இது பிரேக்கப் சாங் தானா அப்படின்ற மாதிரி. இப்போ கம்பேரிட்டிவா பார்க்கும்போது நல்லா இருப்போ பாட்டை கேட்டுட்டு இங்க வந்தோம்னா இது பிரேக்கப் சாங் அது பிரேக்கப் சாங்கன்ற ஒரு இது வருது. நல்லா ஒரு ஃபன்னா ஜாலியா இருக்க மாதிரி இருக்கு இந்த பிரேக்கப் சாங். இல்ல ஆக்சுவலா உனக்கு தோணுது இல்ல, இவர் வந்து ஒரு பாட்டுன்னு எடுத்தா ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டர் வச்சு அந்த பாட்டை பண்றாருன்னு தோணுது இல்ல. அது அவர் பண்ணல, நமக்கு தான் அவரோட பாட்டை ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போது ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் பயங்கரமா ஒட்டிக்குது. மத்த ஃபுல் பாட்டுமே ஃபர்ஸ்ட் கேட்கும் போது என்னடா அது அப்படின்ற மாதிரி தோணுது. கேட்க 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 ஃபுல் பாட்டுமே ரொம்ப பிடிச்சிருது. இது வந்து நிறைய சாயோட சாங்ஸ்லாம் நம்மளால பார்க்க முடியும். ஒரு சில சாங்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது ரொம்ப பிடிச்சிரும். இது ஏன் உனக்கு வந்து ஃபெயிலியர் சாங் மாதிரி தோணல, அப்படி பிரேக்கப் சாங் மாதிரி இல்லைன்னா பின்னாடி ஒரு பீட் இருக்கு பார்த்தியா, அது ஒரு மாதிரி ஃபாஸ்டா கண்டினியூஸா ஒரு டான்ஸுக்கான பீட் மாதிரி போயிட்டே இருக்கு. அதுக்கு நடுவுல இவர் வந்து லிரிக்ஸ்ல வந்து சோகமா ஒரு பாட்டு பாடிட்டு இருக்காரு. சோ இது வந்து பயங்கரமான ஒரு டான்ஸ் வைப் சாங் மாதிரி தான் இருக்கு. இந்த டாவியா அந்த மாதிரி முன்னாடி வந்து ஒரு பிரேக்கப் சாங்னா அடே டான்ஸ் ஆடுறதுக்குள்ள ஒரு பக்கம். ஆனா எனக்கு வந்து இது ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீலிங் கொடுத்துச்சு. பிரேக்கப் சாங் தான், ஆனா இத பாக்கும்போது லவ் தான் அதிகமா ஃபீல் ஆகுது. என்ன மாதிரி எல்லாம் லவ் பண்ணிருப்பாரு அப்படின்ற ஒரு ஃபீலை நமக்கு கொடுக்குது. இவர் சூஸ் பண்ணிருக்கிற ஹீரோயின்ஸ் எல்லாம் பாத்தியா, எப்பயுமே ஒரு பக்காவா அப்படியே சூப்பரான ஆளா பண்ணிடுறாரு. சொல்லவே தெரியல. அதுக்குன்னே மீன் போடுறதுக்குலாம் நிறைய குரூப் இருக்காங்க. இவரோட என்னெல்லாம் ஹீரோயின் செலக்ட் பண்றாரோ அது எல்லாமே வந்து பார்க்கவே ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி அட்ராக்டிவா தான் இருப்பாங்க. இல்ல சிம்பிளா அட்ராக்டிவா காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க கெமிஸ்ட்ரி பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகுது. கண்டிப்பா எனக்கு வந்து இவங்க கொரியோகிராஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அனுஷா விஸ்வநாதன்றவங்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவங்கள பார்த்துட்டு இருக்கோம். அந்த கட்சி சேரையில எல்லாம் அப்படி அந்த டான்ஸ் என்னடா இது டான்ஸே யூனிக்கா இருக்கு, வித்தியாசமா இருக்கு அவங்களோட கொரியோகிராஃப் ஸ்டைல் அப்படின்றது. அந்த மாதிரி வந்து அடுத்தடுத்து அவங்க நல்ல நல்ல கொரியோகிராஃபா கொடுத்து இந்த கொரியோகிராஃபி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் அது அவங்களோட கொரியோகிராஃபி தான்ட்டு. அவங்க மட்டும் இல்ல, அவங்க டீம்ல இருக்க எல்லாமே பயங்கர கிரியேட்டிவிட்டியா இருப்பாங்க. என்ன சாய்க்கு சரியான ஒரு குரூப் மாட்டிருச்சு. அந்த குரூப் வச்சு வரிசையா எனக்கு இவரை பார்க்கும் போதெல்லாம் எங்களை மாதிரி பசங்க எல்லாம் பார்த்தோன்னே பிடிக்காதுங்க, பார்க்கதான் பிடிக்கும். இந்த பாட்டெல்லாம் நாங்க கேட்க தான் பிடிக்கும். இன்னொன்னு சாயுமே செம்மையா டான்ஸ் ஆடிருக்காப்ல இதுல. அவர் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாரு. இப்படி வருவாரு, இப்படி பாப்பாரு, இப்படி கை நீட்டுவாரு, அப்படி கை நீட்டுவாரு. ஆனா இப்ப பார்த்தோம்னா பெர்ஃபார்ம் பண்றாரு. அது லாஸ்ட் அந்த 3 சாங் வெளிவிக்கிறையும் செம்மையானாரு. அதுக்கப்புறம் அந்த இன்னொரு ஒரு பாட்டு வந்துச்சு இடையில, பவளமல்லியுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இப்ப நல்லா டெவலப் ஆயிட்டாரு. அடுத்த பாட்டு வந்து சிம்புக்கும் போட்டியா வருவாருன்னு நினைக்கிறேன். அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. யாருக்கும் போட்டிலாம் கிடையாது. சொல்றேன்ப்பா, டான்ஸ் அந்த அளவுக்கு ஆடுவாருன்றேன். எனக்கு லைட்டா ஒரு சில இடங்கள்ல பார்க்க தனுஷா எனக்குமே அதான் ஃபீல் ஆச்சு. லுக் லைக் அந்த மாதிரி இருக்காரு. அவர் பயங்கர கான்ஃபிடென்ஸா இருக்காரு. இப்ப இருக்கிற நிலைமையில சாய் என்ன ஸ்டெப் போடுறாரோ அதான்டா அடுத்து இன்ஸ்டால ட்ரெண்டிங்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து என்ன ஹீரோயின் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கெஸ் பண்ணாத ஒரு ஹீரோயின் தான் போடுவாரு. அவர் ஒரு கண்ணு வச்சிருக்காரு, அந்த கண்ணில் பார்க்க யார் அழகா தெரியாரோ. டைரக்டர் சாய் இல்லப்பா, சாய் சூஸ் பண்ணலாம்ல, வாய்ப்பு இருக்குல்ல.